ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சன்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டு நான் கேஸ் ஆன் பண்ணி குட்டி சட்டி வச்சுக்கிட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சும்மா பேச்சுக்கு ஒரு குட்டி வெங்காயமும் கொஞ்சோண்டு தக்காளியும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படின்னா தான் இந்த ராஸ்மெல் போய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒயிட் சன்னா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது கொதித்து வரும்போது சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது என்னோடய ஸ்டைல் சன்னா ரெசிபி. டேஸ்ட் பாருங்கள் எப்படி